ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு சூப்பர் எம்மியான வாழைக்காய் பஜ்ஜி. நல்லா புளிக்காத மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க. வாழைக்காவ இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் கடலை மாவு, காரமான மிளகாய் வத்தல், வாழைக்கான்றதுனால வந்து பெருங்காயத்தூள். ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்னம்மா சாப்பிடணும்னு தோணுது. அதனால பிள்ளைங்களுக்காண்டி இது செய்ய ஆரம்பித்தாச்சு. இங்கே ஸ்கூல் பெங்களூரில் ஓப்பன் ஆயிருச்சுங்க. கடலை மாவு, மாவு, அப்புறம் வந்து காரமான மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். மாவுன்றது நான் வந்து சொல்றது இட்லி மாவு. இன்றைக்கி ஆட்டின மாவில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் மீடியமாக நம்ம வந்து இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கிட்டு ஒரு பெரட்டு, அங்கிட்டு ஒரு பெரட்டுங்க. சூப்பர் எம்மியான நம்மளுக்கு வாழைக்காய் பஜ்ஜி தயாராகிரும். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து வெங்காய பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கோம். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி கட்டாயம் பாருங்கள். இப்போ வாழைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்தோடனே எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே காஃபிக்கு நம்ம வந்து வச்சாச்சு. பாலும் இந்த பக்கம் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. மதுரையிலேருந்து வரப்போயே நம்ம வந்து ஃபில்டர் காஃபி, நரசூஸ் காஃபி வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து தேவைக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் காஃபி இதை போட்டு ஃபில்டர் போட்டுட்டு தேங்காய் சட்னி இந்த பக்கம் வச்சாச்சு. சுகர் வந்து தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மழை வேறு, அப்படியே கூலிங்காக ஒரு காஃபி நான் சுட சுட. இந்த மாதிரி காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பஜ்ஜி, இந்த காஃபி ஓட முடிச்சாச்சு நம்மளோட இதை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அந்த பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.